ஸோ ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். ஸோ காலையில் எழுந்த உடனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 18 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாகவே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃப் அண்ட் சார் சேனல் அண்ட் சேஃப் அண்ட் சார் டிஸ்கஷன் ரெண்டுமே இருக்குது. லிங்க்ஸு டிஸ்கஷன் எல்லாத்துக்குமே இந்த குரூப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக மார்க் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த கோல்டன் ஸ்ப்ரெட்ஷீட் நேற்று லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து இந்த குவாரண்டைன் பீரியட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட். இதை பற்றின வீடியோ உங்களுக்கு வந்து இப்போ மேலே ஒரு ஐ பட்டன் தான் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படிங்கிற வீடியோ பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான். ஓகே, எஸ். அடுத்தபடியாக இந்த ஆபிச்சர் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட். இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் வச்சிருக்கேன், அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கோடைய கரண்ட் அஃபேர்ஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி ஃபர்ஸ்ட் செக்ஷனான ஆபிச்சரி செக்ஷன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். ரைட்டர் லூயிஸ் செப்புல்வேடா passes away. He related to which of these fields ன்னு கேட்பாங்க. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, எஸ், ஆன்சரும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைல்ட். இந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் இந்த லூயிஸ் செப்புல்வேடா passes away அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ரைட்டர். அதாவது இவர் எழுத்தில் வந்து ஒரு கம்யூனிசம் நல்லாவே தெரியும். இதன் காரணமாகவே இவர் என்ன ஆனார் அப்படின்னா, ஒரு சில ஆண்டுகள் இவர் வந்து சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த டைம்லலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடித்து துன்புறுத்தி ஒரு மாதிரி டார்ச்சர்லேயே பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ரைட்டர் வந்து இப்போ இறந்து போயிருக்காரு. இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சைல்ட் அப்படிங்கிற கண்ட்ரியை போட்டிருப்பீங்க. அந்த சைல்டு கண்ட்ரி நான் டிஸ்பிளே பண்ணுறேன், விச் இஸ் அரௌண்ட் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி தான் அது. உங்களுக்கு இந்த பென் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எஸ், இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைல்டுன்னு சொல்கிறாங்க. என் மண்டைக்கு மேலே தெரியுதா, அது இந்த கண்ட்ரி தான். ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த சைல்டு கண்ட்ரியோடைய கரன்சி அண்ட் கேபிட்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், பார்ப்போம் நீங்கள் யார் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இதுக்கெல்லாம் புது பிஜிஎம் வச்சுருக்கேன், பார்ப்போம். லெட்ஸ் see the important days. எஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் பிஜிஎம் நல்லா இருந்துச்சா? ஸோ லெட்ஸ் see the important days உடைய ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே 2020 அப்சர்வ்ட் globally on 18th of April. 18ஆம் தேதி ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே 2020 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் தி பிலோ கிவன் ஆப்ஷன், ஓகே, இதில் எது வந்து இந்த வருஷத்துடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் தீம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆயிருந்திருக்கும். இதில் எது இந்த வருஷத்துடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவுடைய தீம் கிடையாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வரும், எப்பவுமே தீம் ஒன்லைனில் இருக்குமே, இவங்க என்ன இத்தனை கொடுத்ததில் எது தீம் கிடையாதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ தீமை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஏதாவது ஏப்ரல் 18 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேன்னு சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு கீழே தீம் தெரியுதா? ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹெரிட்டேஜ் அண்ட் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே இருக்கு பாருங்கள், ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹெரிட்டேஜ் அண்ட் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த டூரிசம் மட்டும் கிடையாது. ஸோ அப்போது இதுதான் இந்த 2020 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவுடைய தீம். ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹெரிட்டேஜ் அண்ட் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சார் விஷ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா HarperCollins publishers published 3 books in the Amazon digital platform. In the below option, which book is not published by HarperCollins அப்படின்னு சொல்லுவாங்க. HarperCollins வந்து அமேசான் டிஜிட்டலில் அவங்களோட 3 புக்ஸை வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் எது அவங்க பப்ளிஷ் பண்ணாத புக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போடவா? எஸ், என்னன்னா சச்சின் ஹண்ட்ரட்ஸ் இன் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சச்சின் ஹண்ட்ரட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த புக்கு மட்டும்தான் இவங்க பப்ளிஷ் பண்ணாதது. அப்போ இவங்க பப்ளிஷ் பண்ண இந்த 3 புக்கையும் நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா? லெட்ஸ் see ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷட்லிங் ஆன் தி டாப், தி ஸ்டோரி ஆஃப் தி பிவி சிந்து. நம்ம பிவி சிந்து இருக்காங்களா, அவங்களுடைய ஸ்டோரியை தான் ஒரு புக்காக எழுதியிருக்காங்க, ஷட்லிங் டு தி டாப் அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் ஆத்தராக இருக்காங்கன்னா கிருஷ்ணசாமி வி அப்படின்னு சொல்கிறவர் அதுக்கு ஆத்தராக இருந்திருக்காரு. அடுத்து ரெண்டாவதாக ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன? ஷேம்லெஸ். யாருன்னா தஸ்லிமா நாசரின் வந்து அந்த புக் எழுதியிருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் புக், தேர்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா த பிக் கொஸ்டின் ஆஃப் லைஃப், ஓம் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 புக்கு தான் இவங்க பப்ளிஷ் பண்ண அந்த புக். இது 3மே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிவி சிந்துவை பற்றி ஒன்று இருக்கும், ரெண்டாவது ஷேம்லெஸ் தஸ்லிமா
நஸ்ரன் வந்து எழுதியிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா த பிக் கொஸ்டின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஒரு இதை பார்த்தலாம். ஸ்போர்ட்ஸ் இதுக்கும் புது பிஜிஎம் இருக்குது, உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுறேன். என்னன்னா இங்கேயே தெரிஞ்சிருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் தான். லெட்ஸ் கோ இன்டு த பிஜிஎம். எஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் ஒன்று வச்சிருக்கோம். பிஜிஎம்ங்கிற பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பெயர்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் இது இவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவன்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விளையாட்டை கெஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன், அச்சந்தா, சத்யன், ஹம்ரீத் தேசாய், இந்த பேர்லாம் நம்ம அடிக்கடி எங்கே கேள்விப்பட்டிருக்கணும்? ஐடிடிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடிடிஎஃப் ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வருதா? இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த கொஸ்டின், அது சம்மந்தமான கொஸ்டின் தான் இது. இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனுடைய ரேங்கிங்ஸ், வேர்ல்டு லெவல் ரேங்கிங்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யார் எந்தெந்த ரேங்கிங் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண போகிறோம். ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன், எந்தெந்த ரேங்கிங் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் ஒன். நீங்கள் இப்போ மைண்டில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ இப்போவே கமெண்ட்டில் போட்டுருங்க என்ன ஆப்ஷன் என்ன ஆர்டர்னு சொல்லிட்டு. நம்ம அன்றைக்கி பார்த்துக்கலாம் 1A 2B அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்துடலாம். ஃபேன் ஜெடாங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த ரேங்கிங்கில் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார் ஃபேன் அப்படிங்கிறவர். அண்ட் அச்சந்தா வந்து பார்த்தீங்கன்னா 31வது இடத்துல இருக்காங்க. சத்யன் வந்து பார்த்தீங்கன்னா 32வது இடம். அண்ட் ஹம்ரீத் தேசாய் வந்து பார்த்தீங்கன்னா 72வது இடம். இவங்க எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் திஸ் ரேங்கிங், வேர்ல்ட் லெவல் ரேங்கிங்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஸ்லைட் நான் ஒன்று காட்டுறேன். இந்த ஸ்லைட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தான் மேஜர் இம்பார்ட்டன்ட் ரேங்கிங்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இந்த டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனில். ஃபர்ஸ்ட் 3 ப்ரைஸ் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக, எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும். பார்த்தீங்கன்னா அதில் ஃபேன் சைனாவை சேர்ந்ததான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, ஜூசின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலாங் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸு. இது வந்து மென்ஸ் டாப் 3. விமென்ஸ் டாப் 3 இங்கே இருக்குது பாருங்கள். சென்மெங், மிமா ஈட்டோ, சன் யோங்கா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸ் டேபிள் டென்னிஸில் டாப் 3. எப்பவுமே இந்த டாப் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியே இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இந்தியனில் தானே இருக்கோம். ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரேங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வருது. ஆனால் என்ன 31st அப்படின்னு தான் சொல்லும். நாமளும் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் என்ன 31st 32nd தான் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்களேன், 31st 32nd அண்ட் 70th 100 இவங்க எல்லாமே வந்து நம்ம விமென்ஸு. இங்கே இருக்காங்க மென்ஸு, இங்கே விமென்ஸ் இருக்காங்க பாருங்கள். 63-95ல் மணிகா பாத்ரா, சுசித்ரா முகர்ஜி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ நல்ல ஞாபகம் இருக்குது. நம்மளோட இந்தியன் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? 31st 32nd 72 இது மூணுமே நம்ம இந்தியன் ரேங்கிங் மென்ஸில். விமென்ஸில் 63 and 95. ஓகேங்களா, டேபிள் டென்னிஸ் ரேங்கிங். அடுத்தபடியாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. லேவர் கப் போஸ்ட்பாண்டட் அன்டில் 2021 டியூ டு த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் கிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஓப்பன் இஸ் ஹாஸ்டட் பை விச் பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லேவர் கப் இது ஒரு டென்னிஸ் சார்ந்த ஒரு கப்பு. இது வந்து போஸ்ட்பாண்டாக இருக்குது டியூ டு த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் கிளாஸ். இது வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னா பாஸ்டன் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து ஹோஸ்ட் பண்ணப்படுறது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இதுதான் அந்த லேவர் கப்புடைய அந்த டோர்னமெண்ட் நடக்கிற பிளேஸ். இந்த பிளேஸை நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு ஃப்ளோரே வேறு மாதிரி இருக்கும். இதுதான் டென்னிஸுங்க. மொத்தமாக ஒரு டென்னிஸை நம்ம வந்து பிரித்தோம், டைப்ஸ் ஆஃப் டென்னிஸ் கேம்ஸ்ன்னு பிரித்தோம் அப்படின்னா ஒரு 4 டைப்பில் நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். அது என்னென்ன டைப்ஸ்னால் உங்களுக்கு இங்கே தெரியும். இதெல்லாம் எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த டென்னிஸ் விளையாடக்கூடிய அந்த ஃப்ளோர்ஸை வச்சு பிரிச்சிடலாம். எப்படின்னு வந்து பாருங்களேன். இப்போது 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹார்ட் சர்ஃபேஸ், அதாவது சிமெண்ட். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சிமெண்ட் தரையால் ஆகப்பட்ட அந்த டோர்னமெண்ட் பிளேஸ். இந்த டோர்னமெண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரையால் ஆயிருந்தது அப்படின்னா அது ஹார்ட் டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிராஸ், புல் தரையன்ஸ்னா லான் டென்னிஸ், இந்த மாதிரி எது வேணால் சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்து சிந்தட்டிக்னு வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இவங்களே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது சிந்தட்டிக் சர்ஃபேஸு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கிளே, களிமண் இருக்கு இல்லைங்களா? ஸோ களிமண்ணை வச்சு களிமண் சர்ஃபேஸில் தான் டென்னிஸ் விளையாடுவாங்க. ஸோ இது 4ல் மேஜராக எது 2 பெரிய லெவலில் கேம்ஸ் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்டும் இந்த கிளேவும் தான். அடுத்தபடியாக சின்ன லெவல் டோர்னமெண்ட் இதெல்லாம் இங்கே இந்த ஹார்ட் சர்ஃபேஸ் அண்ட் த சிந்தட்டிக் சர்ஃபேஸ் இது 2த்தையும் நடந்துட்டு இருக்கும். இப்போது இந்த லேவர் கப் எதை சார்ந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேவர் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸ். அதோ இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கம்ப்ளீட்லி சிமெண்டால் ஆகப்பட்ட தர இந்த கைண்ட் ஆஃப் டென்னிஸ் தான் வந்து இந்த லேவர் கப் விளையாடுவாங்க. இதை போஸ்ட்பான் பண்ண வச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன். இது வந்து இந்த லான் டென்னிஸ், கிராஸ் டென்னிஸில் விளையாடுற ஒரு கேம். இதுக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இந்த சைடில் வந்திருக்கும் பாருங்கள். த கப்ஸ் ரிலேட்டட் டு த லான் டென்னிஸ். ஏன் இதை மட்டும் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா
இப்போ டென்னிஸில் வந்து ப்ரியாரிட்டி ரேங்கிங்லாம் கொடுத்துன்னு வைங்க, அந்த பெரிய பெரிய கேம்ஸ் வரையா ரேங்கிங் கொடுத்தோன்னா முக்கால்வாசி கேம்ஸ் இந்த மாதிரி ஒரு கிராஸில் விளையாண்ட பெரிய பெரிய கேம்ஸாக தான் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன், ஆஸ்திரேலியன் கப், யூஎஸ் ஓப்பன், டேவிஸ் கப், யூடன் கப், இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் கேம்ஸ் எல்லாமே இந்த கிராஸ் தரையில் நடந்தது. இப்போ ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம், ஒரு சிமெண்ட் தரையில் நடக்கக்கூடிய கேமு இந்த லான் நடக்கக்கூடிய கேமால் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் see the banking and financing intro. Okay. So first question வந்து பார்த்தீங்கன்னா in the below option which interest rate is changed by the RBI governor சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ ஆர்பிஐ கவர்னர் மாற்றிருக்காரு, ரீசெண்டாக மறுபடியும் மாற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை தான் வந்து மாற்றிருக்காரு. உங்களுக்கு நான் ஒரு டேப்லெட் காலம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். என்ன அப்படின்னா ரெப்போ ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க 4.40. இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மட்டும் இந்த 25 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க, 3.75க்கு வந்திருக்கு. அண்ட் வந்து மார்ஜினல் எம்எஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4.65, பேங்க் ரேட் இஸ் 4.65, திஸ் இஸ் ஆல்சோ 4.65. இந்த ரெப்போ ரேட் அண்ட் மானிட்டரி பாலிசியை பற்றி கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவே போடுறேன். அதே போல் இன்னொன்று உங்களுக்கு இந்த கம்மிங் கொஸ்டின்ஸில் அது சம்மந்தமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, நான் அதை வந்து போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே வீடியோவில் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேஷனல் நியூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸில் வரும். ஓகே, லெட்ஸ் see how much amount provided by the NABARD for the refinancing. ஓகே, ரீஃபினான்ஸுக்காக NABARD வந்து ப்ரொவைட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்று கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வேணும்னா 25,000 crores. ஓகேங்களா, இவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3 பேர் வந்து ரீஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NABARD வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்பி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி. அண்ட் 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா NHB, நேஷனல் ஹவுசிங் பேங்க். இவங்க 3 பேருமே இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ரீஃபினான்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் ஃபார் ஆல் தி போஸ்டல் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா, நம்ம நேரம் போஸ்டல் எம்ப்ளாயிஸாக செலக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி காம்பன்சேஷன்லாம் கிடச்சிருக்கும். எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்கள். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப் அரௌண்ட் 10 lakh rupees, 10 லட்ச ரூபாய் வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா இந்தியா போஸ்டல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் எக்கானமின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு எஸ்என்பினா உங்களுக்கே தெரியும், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, நமக்கான ஜிடிபியை வந்து அவங்க கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதில் உங்களுக்கே தெரியும் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர் பார்த்தா கண்டிப்பாக மீதி யார் 2, மொத்தமாக ஒரு 3 பேர். ஒன்று ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர்ஸ், மூடிஸ், ஃபிட்ச். இவங்க 3 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜிடிபிஸை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபரிசீலனை பண்ணி இன்னொரு ஜிடிபி ரேட்டை புதுசாக கொடுத்துருங்க. இப்போ தான் கொடுத்தாங்க நம்ம இந்தியாவோட ஜிடிபி, பட் இப்போ இந்த கொரோனா வைரஸ் அது இதெல்லாம் வந்ததுனால மறுபரிசீலனை பண்ணி ஒரு புது ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1.8%. 1.8% தான் இந்தியாவோட ஜிடிபி இந்த வருஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பழைய ரேட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 3.5%. 3.5% அப்படியே கிட்டத்தட்ட பாதியாக குறைச்சிட்டாங்க. தட் இஸ் 1.8% மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்வசியேஷன்ஸ் அண்ட் மர்ஜர்ஸ். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், நம்ம ஊர் கம்பெனி, நம்ம ஆரிஜின் சென்னை, நம்ம தமிழ்நாடு ஆரிஜின் கம்பெனி டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய மோஸ்ட் ஐகானிக் ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் பிராண்ட் கம்பெனியை வாங்கிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்களா, பிரிட்டனுடைய மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்போர்ட்டிங் கம்பெனி. அது என்ன கம்பெனின்னு தான் கொஸ்டின். அது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நார்டான். இதே நார்டானுங்கிற பேரில் ஆன்டிவைரஸ் கம்பெனி கூட வந்திருக்கு. ஸோ இந்த நார்டானுங்கிற அந்த ஃபேமஸான ஒரு மோட்டார் சைக்கிளிங் கம்பெனியை நம்ம ஊர் டிவிஎஸ் வந்து வாங்கிட்டாங்க. அக்வசியேஷன்ஸ், அதாவது கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வாங்கியிருக்காங்க. இதுதான் அந்த உங்களுக்கான இமேஜ். ஸோ இது வந்து நல்லா இந்த இமேஜ் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் செக்ஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ நான் உங்களுக்கு அதோடைய பிஜிஎம் போட்டுட்டு ஃபர்தராக செக்ஷன்ஸ்குள்ளே போவோம். ஓகேங்களா, எஸ். எஸ், ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
SCTIMST இதோட ஃபுல் ஃபார்ம் வேணும்னா இங்கே ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாமே இதோட ஃபுல் ஃபார்ம் தான். தி ஸ்ரீ சித்ரா டர்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது ஷார்ட் ஃபார்ம்ஸ் வரைக்கும் தான் SCTIMST அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினை வந்து அப்படியே ரீட் பண்ணிட்டு போகாமல் இதில் ஒவ்வொன்றையும் ஒரு ஹிடன் டேட்டாஸ் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? திருவனந்தபுரம், கேரளா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லோ காஸ்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு லோ காஸ்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சித்ரா ஜீன் லேம்பியன் அப்படிங்கிறாங்க. சித்ரா ஜீன் லேம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சின்ன கோயில் சித்ரா வந்து கேரளாலேருந்து வந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கேரளா வந்து இந்த பேரை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அங்கே கண்டுபிடிச்ச பேர் சித்ரான்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னா இவங்க வந்து ஒரு லோ காஸ்ட் டயக்னாஸ்டிக், இப்போ வந்து கொரோனா இருக்கா இல்லைங்கிறது வந்து நம்ம டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கம்மி விலையில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பேர் சித்ரா ஜீன் லேம்பியன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் பெர்ஃபார்ம் COVID-19 இன் ஜஸ்ட் ஹவு மெனி ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸில் வந்து இது வந்து கொரோனா வைரஸ் இருக்குங்கிற டெஸ்ட்டை கண்டுபிடிச்சி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன் ஜஸ்ட் ஒரு 2 hours. ஓகேங்களா, இன் ஜஸ்ட் 2 hours. இப்போ இருக்க அந்த ரீசெண்ட் அந்த கொரோனா வைரஸ் செக்கிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 hours. ஓகேங்களா, 12 hours ஆகி தான் அதை டயக்னாசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லுமா அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல் டெஸ்ட் எடுத்தாங்க. இதுவே ஒரு பூல் டெஸ்டிங்கில் எடுத்தாங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 hour, half an hour, அதுலேயே வந்து போல் டெஸ்டிங்கில் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 hours to 1 day கிட்டத்தட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 hours வந்து கண்டுபிடிச்சிடுற மாதிரி ஒரு பெரிய இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இதுதான் அந்த டிவைஸு, சரிங்களா, இதுதான் அந்த சித்ரா ஜீன் லேம்ப் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் படிக்கும்போது ஞாபகம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இதே கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ தான் பார்த்தோம், ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். இவங்க பேரை சொல்லுங்கள். ஏன் இவங்களை இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு லோ காஸ்ட் டயக்னாஸ்டிக் கிட், கொரோனா வைரஸோட டயக்னாஸ்டிக் கிட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன ஒரு பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கண்டுபிடிச்ச அடுத்த நாள் அவங்களுக்கு டெலிவரி, அவங்களுடைய குழந்தை டெலிவரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய இன்வென்ஷனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சிங்கப்பென்னு சொல்லி இந்த வீடியோ சொல்லியிருந்தோம். இவங்களுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அட் நாசா. ஓகேங்களா, சயின்டிஸ்ட் அட் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எர்த்து மாதிரியே ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பூமி மாதிரியே ஒரு பிளானட். அது பேர்னு பார்த்தீங்கன்னா கெப்லர் 1649c அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்து மாதிரியே கண்டுபிடிச்சிருக்க அந்த பிளானட்டின் பேர் என்ன? கெப்லர் 1649cன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் பிளானட் இஸ் லொக்கேட்டட் இன் த எத்தனை லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் தி எர்த், பூமியிலிருந்து எத்தனை லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் தி எர்த்தில் தான் இந்த கெப்லர் பிளானட் இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை லைட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 லைட் இயர்ஸ். ஓகேங்களா, 300 லைட் இயர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போய் இதை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். ஸோ இதை பற்றினா ஒரு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பூமி, பாருங்கள் பூமி மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட கலர் மட்டும்தான் லைட்டாக வேறு. இது பார்த்திங்கன்னா மித்தட்டத்தில் பூமியோட கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து மேபி நம்ம இடம் மாற போகிறோம்னு நினைக்கிறேன். வீடு காலி பண்ணுற மாதிரி பூமியை காலி பண்ணிட்டு அங்கேவே அதையும் காலி பண்ணிட வேண்டியதான். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோஸ் கூட நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்லைடு வச்சிருக்கேன், அதை காட்டுறேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா DRDO வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ் டு எனேபிள் COVID-19 டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, COVID-19 டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு வேளை COVID-19 போகணும்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளென்லினஸ் ப்ராசஸ், சானிடைசிங் ப்ராசஸ் மாதிரி. இது வந்து ஒரு 3 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 3 ப்ராடக்ட் பேர் நான் ஒன்றா சொல்கிறேன். DRDO கண்டுபிடிச்சது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் பேஸ்ட் சானிடைசர் டிஸ்பென்சிங் யூனிட். ஓகேங்களா, மிஸ்ட் பேஸ்ட் சானிடைசர் டிஸ்பென்சிங் யூனிட். இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிஸ்ட்டுங்கிறது என்ன? சிறு துளி மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறோம், மிஸ்ட்டுங்கிறது பனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன துளியாக ஸ்ப்ரே பண்ணும். என்னத்தை ஸ்ப்ரே பண்ணுன்னா சானிடைசரை. அதை தான் அங்கே போட்டிருக்காங்க, சானிடைசர் டிஸ்பென்சரிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க DRDO. ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், யூவி சானிடைசேஷன் பாக்ஸ். யூவினா அல்ட்ரா வயலட் ரேஸ் சானிடைசேஷன் பாக்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் யூவி டிவைஸ். கையிலே நம்ம எடுத்துகிட்டு அதை ட்ராவல் பண்ணலாம். ஹேண்ட் ஹெல்ட் யூவி டிவைஸ். இப்போ கொஸ்டினே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதான் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்னென்னா இந்த யூவி சானிடைசிங் பாக்ஸும் ஹேண்ட் ஹெல்ட் யூவி டிவைஸும் எந்த டைப் ஆஃப் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருக்கு, எந்த டைப் ஆஃப் யூவி ரேஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். எந்த கைண்ட் ஆஃப் யூவி ரேஸ்? அல்ட்ரா வயலட் டி லைட்டா, அல்ட்ரா வயலட் பி லைட்டா, அல்ட்ரா வயலட் சி லைட்டா, அல்ட்ரா வயலட் ஏ லைட்டான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு சின்ன க்ளூ மட்டும் எடுத்துறேன். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது, ABC. ஓகேங்களா, ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் சி லைட். ஓகேங்களா, அல்ட்ரா வயலட் சி லைட்.
இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வரும், அது என்னன்னா அல்ட்ரா வயலட் சி லைட்னா என்னென்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்கலேன் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்லைடு உங்களுக்கு வச்சுருக்கேன். இதுதான் அந்த டிவைஸ். ஒன்று என்னென்னா இந்த ரெண்டாவது இங்கே பாருங்கள், யூவி சானிடைசேஷன் பாக்ஸ். இதுக்குள்ளே நீங்கள் கை வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே கை வச்சிங்கன்னா அந்த யூவி லைட்டை நல்லா அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கிருமியெல்லாம் அப்படியே அழிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் யூவி டிவைஸ்ன்னு இருக்குங்களா, அதுதான் இது. கையில் எடுத்து நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே மீன்ஸ் லைட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் பாடிக்கு, உங்களுக்கு அந்த ஜெர்ம்ஸ் செத்து போயிடும். இது 2 டிவைஸுமே கண்டுபிடிச்சிருங்க. இந்த 2 டிவைஸ்லேயும் அந்த ப்ளூ கலரில் ஒரு லைட் வருது தெரியுதா உங்களுக்கு, அதுதான் யூவி லைட்டு. சி டைப் லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசேஷன் ஸ்ப்ரே பண்ணுறது, ஓகேங்களா, அந்த மிஸ்ட் பேஸ்டு சானிடைஸ் டிஸ்பென்சரிங் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் டவுட் வரும், வாட் இஸ் மீன் பை திஸ் அல்ட்ரா வயலட் சி லைட்னு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்னா மொத்தமாக 3 டைப்ஸ் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் ஏ, அல்ட்ரா வயலட் பி, அல்ட்ரா வயலட் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஹார்ம்ஃபுல், காசஸ் சன்பர்ன்ஸ் பினாவே. அண்ட் 3 இருக்குது பாருங்கள், யூசஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன். இந்த கைண்ட் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேஸை பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம், இது எப்படியா பியூரிஃபிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னா இங்கே காட்டுறாங்க பாருங்கள். அதாவது இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கும். எப்பவுமே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கு இந்த ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருக்கிற அந்த வேவ்ஸை அதனால் தாங்கிக்க முடியாது. இந்த கடைசியில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த கைண்ட் ஆஃப் ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரேஸையும் இந்த ஜெர்ம்ஸால் தாங்கிக்க முடியாது, செத்து போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் ரேஸை ஸ்பெசிஃபிக்காக இந்த சானிடைசேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தபடியான ஒரு கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வாங்கல, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து என்ன செய்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் அக்ரிகேட்டர் ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் அக்ரிகேட்டர் ஆப். இது இன்னொரு மறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, மறு வார்த்தை அது இல்லை, ஒரு வேறு வார்த்தையில் சொன்னோம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் ஹெல்பிங் ஃபார் ஃபார்மர்ஸ் ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பேர் என்ன, கிஷான் ரத். ஓகேங்களா, ரதம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீங்கள் ஞாபகம். கிஷான்னா ஃபார்மருக்கான ரதம் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஃபன்னாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதோட டேக்லைன் என்ன, இந்த ஆப்பினுடைய டேக்லைன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த டேக்லைன் பேர் என்னன்னா, கிசான் கா அப்னா வாகன். வாகன்னாலே டிரான்ஸ்போர்ட் தானே, வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த க்ளூவை அடிச்சிடலாம். பட் கிசான் கா அப்னா வாகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் என்னன்னு சொல்லி காட்டுறேன். இவர் தான் வந்து நரேந்திர சிங் தோமர், இவர் தான் இதுதான் அந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த ஆப்புடைய ஒரு அவுட்லைன், அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ். இது எப்படின்னா சிம்பிளாக ஒரு ஒன்லைனை சொல்கிற பாருங்களேன். அதாவது ஒரு மொபைல் ஆப்பு, வெப் போர்ட்டல் இருக்குது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸு. இவங்க யார், இந்த ஏல இருக்கிறவங்க வந்து ஃபார்மர்ஸ், இந்த பியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்லேயே சொல்கிறேன். மேலே இருக்காங்க பாருங்கள், இப்போ நான் ஒரு ஃபார்மர்ஸ், நான்லாம் ஏ டைப்பை சேர்ந்தேன். நான் ஃபார்மர்ஸ், நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிப்பேன். அதே போல் என்னோட தம்பி இருக்கான் பாருங்கள், மெர்வின். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி காய்கறியில் விளைச்சதுக்கப்புறம் அதை போய் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்கிறவன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான். நான் விளைய வைக்கிறவன், அவன் வந்து நான் விளைச்ச காய்கறிலாம் தூக்கிட்டு போயிட்டு ஊரெல்லாம் விற்கிறவன். இப்போ நாங்கள் 2 பேருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மொபைல் ஆப்பில், இந்த மொபைல் ஆப்புக்குள்ளே போயிட்டு நான் ஒரு லாகின் பண்ணி, என் பேர் இது, நான் இந்த காயை விளை வச்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ இது விளைச்சல் ரெடியாக இருக்குது, நான் ஒரு 500 கிலோ தக்காளி நான் ரெடியாக விளைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருவேன். அவன் என்ன பண்ணுவான்னா, சரி யாரெல்லாம் விளைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட பேர் வரும், 500 கேஜி இருக்குது தக்காளி அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவான், நான் வேணா உங்கள் தக்காளி எடுத்துகிட்டு போய் நான் வித்துறேன்னு சொல்லும்போது ஓகேன்னு நான் கொடுத்தனா 2 பேருக்குள்ள டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். அவன் வருவான், காயை தூக்கிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு சந்தைக்கு போய் மார்க்கெட்டுக்கு போய் இது விற்க முடியாத சூழ்நிலை, லாக்டவுன் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைனில் பண்ணவங்களுக்காக இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஃபார்மர்ஸ்க்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ராக்ஷன் பிளாட்ஃபார்மாகவே இது அமைஞ்சிருக்கு, திஸ் கைண்ட் ஆஃப் ஆப். ஓகேங்களா, இது பேர் என்ன, கிஷான் ரதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக the rocket and spacecraft it is carrying due to the takeoff from the Florida's Kennedy Space Center taking 2 astronauts to the International Space Station. What is the name of the rocket அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 அஸ்ட்ரானட்ஸை வந்து இப்போ கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அந்த ராக்கெட்டின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கான டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா ஃபால்கான். ஓகே, இந்த ஃபால்கான் 8 ராக்கெட். ஓகேங்களா, ஃபால்கான் 8 ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 8வது சீரீஸில் வர்றது ஃபால்கான் சீரீஸ் ராக்கெட்ஸில் 8th சீரீஸ் ராக்கெட் இது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை பற்றின ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்று நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபால்கான் 8 வகை ராக்கெட் எந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ. ஓகேங்களா, நம்ம எல்லாரும் வந்து ஃபேமஸான இடம், அதாவது த கெனடி ஸ்பேஸ் சென்டருடைய ஹிஸ்டாரிக் பேட் 39A. இப்போ நம்ம ரயில்வே ட்ராக் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து இந்த வண்டி கிளம்புதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நாசா ஸ்பேஸ் சென்டருக்கு நிறைய லான்ச்சிங் பேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு வரலாறுல ஹிஸ்ட்ரியில் இடம் பெற்றிருக்க பேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 39Aன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அப்போலோ மிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போலோ மிஷன்ஸ் எல்லாமே நடந்த அந்த பேடு தான் 39A, அந்த லான்ச்சிங் பேட் தான் 39A.
இப்போ உங்களுக்கு வந்து அப்போலோ மிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியும்னா, மூன் இருக்கு இல்லைங்களா, மூணுக்கு போகக்கூடிய அந்த மிஷன் எல்லாம் தான் அப்போலோ மிஷன்ஸ்னு சொன்னாங்க. அதுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸு, அதுக்கு போகக்கூடிய ராக்கெட் எடுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்போலோ மிஷன் வரும். இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போலோ 13 ஒரு படம் வந்திருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ டைமில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், குவாரண்டைனில். ஸோ முடிஞ்சால் இந்த அப்போலோ 13 அப்படிங்கிற இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு ஆன்லைனில் எதில் பார்த்தாலும் சரி இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் அப்போலோ மிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. அப்படியே நம்மளே ஸ்பேஸுக்கு போன மாதிரி இருக்கும். எப்போயோ எடுத்தாங்க, 1990s ரிலீஸ் ஆன படம்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மூவி. தயவு செஞ்சு அதை பாருங்கள், ஓகேங்களா. எஸ், இந்த அஸ்ட்ரானஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப் பெக்கன் அண்ட் டாக் ஹார்லின்னு சொல்லுவாங்க. பாப் பெக்கன் அண்ட் டாக் ஹார்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 24 மணி நேரம் ஆகும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் லான்ச் அங்கே போய் செஞ்சடைகிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்தபடியாக என்விரான்மெண்ட் நியூஸ் பார்த்துடலாம். நியூ பிட் வைப்பர். இந்த கொஸ்டினை பார்த்துட்டு கொஞ்சம் சங்கடப்படாதீங்க, நானே உங்களுக்கு டிஸ்பிளே இமேஜையும் காட்டிடுறேன். நியூ பிட் வைப்பர் டிஸ்கவர்ட் இன் த அருணாச்சல் பிரதேஷ் நேம்ட் ஆஃப்டர் தி ஹாரி பாட்டர் கேரக்டர். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் சீரிஸ் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தானே. இங்கே வரேன். இப்போ வந்து மெயினான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். என்னென்னா, ஒரு புது வகையான பாம்பு வகை, வைப்பர் வகை சேர்ந்த ஒரு பாம்பு வகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில், ஓகேங்களா. இதுக்கு வந்து இந்த ஹாரி பாட்டருக்கு படத்தில் ஒரு கேரக்டர் பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேரை தான் வந்து இப்போ சூட்டியிருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் என்ன, ஹாரி பாட்டரோட சீரீஸை எழுதினவருடைய பேருன்னு கேட்குறாங்க. ஜே.கே. ரவுலிங், ஓகேங்களா. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வாங்கலேன், இப்போ வைப்பர், ஓகே, நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சு இந்த ஸ்லைடை மாற்றிடுறேன், ஓகே. ஸோ எஸ், இப்போ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் வெனமஸ்னா கிங் கோப்ரா அப்படின்னு. அந்த கிங் கோப்ராக்கு ஈக்குவலண்ட்டாக வெனமஸ் இருக்கிற ஒரு சில விலங்குகளில் இதுவும் ஒன்று. வைப்பர் வகை சார்ந்த அந்த பாம்புகளும் பயங்கர விஷமானது. அது கூட பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் மாம்பா, வைப்பரு, அப்புறம் இந்த இருக்குது பாருங்கள், அந்த கட்டுவிரியனுக்குலாம் ஒரு பேர் இருக்கும் அது. அப்புறம் இந்த கிங் கோப்ரா, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி வெனமஸ் ஸ்னேக்ஸ். சாரி, ஓகேங்களா, ஹைலி வெனமஸ் ஸ்னேக்ஸ் இவங்க எல்லாமே. ஸோ இதில் வந்து இந்த வைப்பர் வகையில் ஒரு புது வகை என்ன வகைன்னா, இது ரெட்டா க்ரீனான்னு கேட்டால் இந்த பச்சை கலர் பாம்பை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வைப்பர் வகையில் புதுசாக, ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சலாசர், ஓகேங்களா. இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த பேர், மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சலாசர் அப்படிங்கிறத இந்த பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா பிகேம்ஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டிஜிட்டலி டெக்ஸ்டரஸ், ஓகேங்களா, டெக்ஸ்டரஸ் கண்ட்ரி இன் திஸ் சர்வே சேட் பை த விச் ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க. அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மோஸ்ட் டிஜிட்டலி டெக்ஸ்டரஸ் கண்ட்ரின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கிராண்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ஹை ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா கிராண்டர். இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு சர்வேயிங் கம்பெனி தான், ஓகேங்களா. ஸோ அடுத்தபடியாக ஒரு கொஸ்டின், நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கான பிஜிஎம் நம்ம பார்த்து விட்றோம், ஓகே. எஸ், எஸ், நேஷனல் அஃபேர்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, நிர்மலா சீதாராமன் attends the plenary meeting of IMFC through the video conference. In this meeting, she announced the relief package of how much amount under the Pradhan Mantri Garib Kalyan Yojana due to the reduce the hardship of the poor and the vulnerable. ஓகேங்களா. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் மானிட்டரி பாலிசியை பற்றி ஒரு வார்த்தை இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கொஸ்டினை பார்த்தலாம். இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் இந்த ஸ்கீம் அண்டர் த ஸ்கீம் பிரதான் மந்திரி கிராப் கல்யாண் யோஜனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $23 மில்லியன், ஓகேங்களா. $23 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சா நல்லா புரியும். என்னென்னா, டு ரெடியூஸ் த ஹார்ட்ஷிப், ஓகே. யாரோட ஹார்ட்ஷிப், யாரோட கஷ்டகாலம், ஹார்ட்ஷிப்னாலே கஷ்டகாலம்னு சொல்லுவாங்க. டு ரெடியூஸ் த கஷ்டகாலம் ஆஃப் தி புவர் அண்ட் தி வல்னரபிள், ஓகேங்களா. இப்போ இந்த வார்த்தை வந்து எப்பவுமே இந்த வல்னரபிள் வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரொம்ப ஆபத்தான, ரொம்ப டேஞ்சரஸான, இப்படி நம்ம பல ஆங்கிளில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எக்கனாமிக்ஸில் வரும்போது மட்டும், ஓகேங்களா, பேங்கிங் டேர்ம்ஸ், எக்கனாமிக் டேர்ம்ஸில் வரும்போது மட்டும் இதை யாரை குறிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள்ஸை தான் குறிக்கும். நம்ம வந்து அப்படி அந்த வார்த்தை நானுமே யூஸ் செய்யணும், வல்னரபிள்னு யூஸ் பண்ணுறாங்களே சரியில்லையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க தான் தி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்கனாமிக் பீப்புள்ஸ், ஓகேங்களா. புவருங்கிறது கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், செகண்ட் ஸ்டெப்னு வச்சுக்கலாமா. இந்த வல்னரபிள் ஸ்டேஜ்னா தி லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த எக்கனாமிக் அந்த ஹைரார்க்கியில் லாஸ்ட், அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. ஒரு வேலைக்கே ரொம்ப கஷ்டம், அடுத்தடுத்த வேலைக்கே கஷ்டப்படுறாங்க, அவங்க வல்னரபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய இந்த லாக்டவுன் பீரியடெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு, உணவு, அதுக்கெல்லாம் வந்து காசு வேணும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். $23 பில்லியன். யார் யாருக்கு?
to reduce the hardship of the poor people and the vulnerable. இனிமேல் எக்கனாமிக் டேர்ம்ஸில் வல்னரபிள் வார்த்தை கேட்டிங்கன்னா இந்த லோயஸ்ட் எக்கனாமிக் சர்க்கிள்னா அவங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா the Cyber Coordination Center under the Ministry of Home Affairs has issued an advisory issue to the secure the Zoom meeting platform. ஓகேங்களா? Zoom meeting platform வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு பேன். ஓகேங்களா? ஆமாம், என்னன்னா கவர்மெண்ட் பிஸ்னஸை வந்து இனிமேல் வந்து இந்த ஜூமில் நடத்த மாட்டாங்க இப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண அந்த கண்ட்ரியின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் தாய்வான். ஓகேங்களா? தாய்வான் கண்ட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து பேன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜூம் மீட்டிங்னா பிளாட்ஃபார்ம்னா என்ன பார்த்தீங்கன்னா இது ஸ்கைப் மாதிரி இது ஒரு வீடியோ காலிங் பிளாட்ஃபார்மு. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே லாக்டவுன் இருக்காட்டி யாருமே நேருக்கு நேராக போய் பேசிகிட்டு இருக்க முடியாதுங்காட்டி இந்த வெப்மினார்ஸு இல்லாட்டி ஒரு பெரிய டிஸ்கஷன் கவர்மெண்ட்டோட மீட்டிங்ஸ் எல்லாமே எதில் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஜூம் மீட்டிங்கில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆன்லைனில் வீடியோ கால் மூலிமா மீட்டிங் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ். இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜூம் பிளாட்ஃபார்மே முடிச்சு விட்டாங்க. இதுக்குள்ளே வந்து ஹேக் பண்ணி எடுத்தங்காட்டி இப்போ ஒரு கவர்மெண்ட் பிஸ்னஸ்லாம் இதில் பேசினா அதெல்லாம் லீக் அவுட் ஆயிரும் இல்லையா? அதனால் முதல்ல ஒரு கண்ட்ரி வராங்க, தாய்வான் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்பை டோட்டலாக கவர்மெண்ட் பிஸ்னஸ் பேசுறதுக்கு டோட்டலாக பேனே பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸு. ஸோ அடுத்தபடியாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். டெல்லி கவர்மெண்ட் லான்ச்சஸ் அசஸ் கொரோனா. ஓகேங்களா? அசஸ் கொரோனான்னு சொல்லி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆப் பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் சர்வே இன் ஹவு மெனி கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்க்காக யூஸ் பண்ணப்படுறது அப்படின்னு கேட்குறாங்க. அரௌண்ட் 19. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை தி கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னா இப்போ ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் கொஞ்சம் வல்னரபுளாக இருக்குது, இதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும், இது வந்து செக்யூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா கோவிட்-19 அந்த ஏரியாஸில் இந்த ஆப் வந்து பண்ணால் அசஸ் கொரோனான்னு சொல்லி கொடுக்குறோம். அசஸ் கொரோனா மீன்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் இந்த அசஸ் கொரோனா அப்படின்னு சொல்லி இந்த ஆப் பேர் வச்சுருக்காங்க, டோர் டு டோர் சர்வே. ஓகேங்களா? ஸோ எஸ், அடுத்ததாக ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. மேபி திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க். ஸோ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இஷ்யூஸ் இப்போ லாக்டவுன் பீரியட்னாவே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ், வீட்டுக்குள்ளேயே இருக்கமா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துகிட்ருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம் உங்களுக்கு ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மண்டை வலிக்குது சார், முடியல சார் அப்படின்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி பேசலாம். இந்த ஹெல்ப் லைனை கொண்டு வந்தது யார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் தெலங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட். தெலங்கானா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. பாவம் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு ஹெல்ப் லைன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சைக்காலஜிக்கல் இஷ்யூஸில் இருந்தீங்க, தெலங்கானா ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்ப் லைன் கொடுத்துருக்காங்க, அந்த ஹெல்ப் லைன் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, எஸ், முடிஞ்சு விட்டது கரண்ட் அஃபேர்ஸ் ஷெடியூல். ஸோ நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா April 19 கரண்ட் அஃபேர்ஸ் ஷெடியூல் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு ஒரு புது ஷெடியூல் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருந்தோம், அது யாரும் பார்க்கல அப்படின்னா இங்கே பார்த்துருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி காலையில் 7 மணிக்கு அப்லோட் ஆயிரும். அண்ட் சிஏவோட மென்டி ஈவினிங் 8 மணிக்கு அப்படி நடுவில் கூட ஷெடியூல் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஷெடியூல் வந்து 8 AM போடுற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நோ பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே போல் நம்ம 9 மணிக்கு குவான்ஸு, 12 மணிக்கு ரீசனிங், 4 மணிக்கு இங்கிலீஷ், இது வந்து ஆக்சுவலாக நடக்க போகுது. ஸோ அதனால் பெருசாக அந்த ஷெடியூலுக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா? எஸ், காலையில் 7 o'clock கரண்ட் அஃபேர்ஸ் AM அண்ட் டெய்லி CMNT on 8 PM. ஸோ ஆல் தி பெஸ்ட். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்னிங்கே நல்லபடியாக நம்ம வீடியோக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.